கௌரவம் அந்தஸ்து சேரும் பொழுது எதிராளிகளையும் அவர்களுடைய மனநிலையையும் நாம் புரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றியடையலாம். ஆஸ்ட்ரோவெட்டின் அன்பு கும்பராசிக்காரர்களே, கும்ப லக்னக்காரர்களே, வணக்கம். விஸ்வாசு வருடம், அருமையான வருடம் ஏப்ரல் மாதத்தில் பிறக்கப் போகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னா, இத்தனை நாள் இந்த கும்பராசி மண்டலத்தில் வீற்றிருந்த சனீஸ்வர பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி மண்டலத்தில் இருக்கிறார். ராகு பகவானுடன் இணைந்திருக்கிறார். மே மாதத்தில் ராகு பகவான் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து கும்பராசி மண்டலத்திற்குள் வரப்போகிறார். இது சிறப்பு. குரு பகவான் இத்தனை நாள் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி மண்டலத்தில் வீற்றிருந்தார். அவர் இப்பொழுது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி மண்டலத்திற்கு இடம்பெயர்வார் மே மாதத்தில். கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தவர் மே மாதத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசி மண்டலத்திற்குள் வரப்போகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடத்தில் நடைபெறுகிறது. அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய பெயர்ச்சிகள் நேரத்தில் நாம் கூறக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த முதல்ல நாம் எடுத்துக்கிறது குரு பகவானை எடுத்து பார்க்கலாம். இப்போ மே மாதம் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மே மாதத்திலிருந்து அவர் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். மே மாதத்திலிருந்து உங்களுடைய புத்திசாலித்தனம், மே மாதத்திலிருந்து உங்களுடைய ஞானம், மே மாதத்திலிருந்து உங்களுடைய அறிவு, செயல்பாடுகள் இவையெல்லாம் சிறக்க போகிறது. எல்லா விஷயங்களை பற்றியும் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும். அதற்கு அடுத்தது 10ஆம் இடத்தில் இத்தனை நாள் இருந்த பார்வை, குரு பகவானுடைய பார்வை, அவர் மே மாதத்திலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். லாபங்கள் வரும். இத்தனை நாள் வேலை செஞ்சோம், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பீங்க. அதனுடைய முன்னேற்றங்களோ லாபங்களோ இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. ஏன்டா லாபமே வரல அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கும் பொழுது உடனே நம்ம மனசில் முதல்ல தோன்ற ஒரு விஷயம் 7.5 சனி. இத்தனை நாள் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நம்மளுக்கு லாபமே வரல, நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது 7.5 சனி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது உங்கள் சுய ஜாதகம் தான் இங்கே பேசும். அதற்கு அடுத்தது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் வெட்டு ஒன்று துண்டுன்னு பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கு டென்ஷன், கோபம், ஏதோ ஒன்று நடக்காத ஒரு விஷயம், நம்ம வேலை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்போம், அதில் ஒரு லாபமும் இல்லாமல் இருந்திருக்கும், நம்ம செயல்பாடுகள் நிறையா இருந்திருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், அதான் முன்னேற்றம் இருந்திருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ மாறிடும். மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவானுடைய பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த விஸ்வாசு வருடத்தில் ஒரு மாற்றங்கள் வரும். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னா, இத்தனை நாள் அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, இத்தனை நாள் அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வீற்றிருந்தார். அதனால் நம்மளுக்கு சுகங்கள் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. அவர் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு மே மாதத்தில் இடம்பெயர்வார். அந்த நேரத்திலிருந்து நமக்கு சுகங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா இவங்களுடைய சொத்துக்கள், அவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு சொத்துக்கள் இதெல்லாம் நமக்கு சேரும். அப்போ இத்தனை நாள் அந்த சொத்துக்கள் இல்லாமல், நமக்கு அந்த புத்திசாலித்தனங்கள் இல்லாமல் நாம் பல விஷயங்களில் தோற்று போயிருப்போம். அதை நாம் மாற்றிக்கிறதுக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். அறிவுபூர்வமான ஞானபூர்வமான சில விஷயங்கள் நமக்கு வரும். இத்தனை நாள் பார்த்தோன்னா அப்பாவுக்கோ இல்லைன்னா அப்பா வழி சொந்தங்களுக்கோ இருந்த சங்கடங்கள், அவங்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், அதில் ஒரு முடிவு கிடைச்சி நல்ல மருந்துகள், நல்ல ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் கிடச்சி அவங்க வாழ்க்கையில்
சந்தோஷம் திருப்பியும் வரும். அதே நேரம் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் இப்போது பார்க்கக்கூடிய பார்வைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி தான், உங்களுடைய இந்த கும்பராசி மண்டலத்திற்கு அதிபதி தான். அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இந்த பார்வைகளும் வேலை செய்யும். சனீஸ்வர பகவான் என்னுடைய ராசி மண்டலத்திற்கு அதிபதி தானே, அவர்னால் என்னங்க அப்படின்னா, காரை மாற்றுவீங்க, வண்டி வச்சுருப்பீங்க, வண்டியை மாற்றலான்ற ஒரு பிளானிங் வரும், வீட்டுக்கான சில பழுதுகள் வரும், அந்த வீட்டுக்கு பழுதுகளை சரி செய்வீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல, அவர் வந்து சேலஞ்சஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டுறாருன்னு அர்த்தம். அப்போது வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை மாற்றுறீங்கன்னா புது வண்டி வருது. அதே நேரம் பிரச்சனைகளிலிருந்து அதாவது இத்தனை நாள் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர செய்வதும் சனீஸ்வர பகவான் தான். கஷ்டங்களாக இருந்தது, அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளில வர்றதுக்கும் சனீஸ்வர பகவான் உபயோகரமாக இருக்க போகிறார். ஏன்னா அவர் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போது 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறாரு. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த லாபங்கள், நமக்கு வரக்கூடிய லாபங்கள் நமக்கு நேரடியாக வராமல் வேறு ஒரு ரூபமாக நமக்கு வந்து சேரப்போகிறது. அது வந்து நமக்கு சேமிப்பாகவும் வந்து சேரும். நமக்கு லாபம் இல்லையேன்னு நினைக்கக்கூடாது, அந்த லாபங்கள் வரும், சேமிப்பாக வந்து சேரும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு விசேஷங்கள் குடும்பத்தில் நடைபெறும். சகோதர சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகள் விலகும். அந்த விலகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கணவன் இல்லது மனைவி, அவங்க குடும்பத்தார்களிடையே இருந்த சிக்கல்கள், அதிலிருந்து வெளிவருவீங்க. அவங்கக்கிட்டக்க இத்தனை நாள் இருந்த ஒரு சின்ன சின்ன முரண்பாடான விஷயங்களிலிருந்து வெளிவருவீங்க. இது மே மாதத்துக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது நம்மளுடைய செயல்பாடுகள், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக செய்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் தேடக்கூடாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 5ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அதே நேரத்தில் இந்த கும்பராசி மண்டலத்துக்குள்ளே ராகு பகவான் வரார். எங்கேயாவது 1000 ரூபா கொடுத்தா 4 மாதத்தில் 10,000 ரூபா வரும்னு சொல்லுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க. சீட்டு கட்டுறோம், அதே நேரத்தில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பிட்காயின் வாங்கிறது, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பண்ணாதீங்க. பண்ணால் பணம் திருப்பி வராது. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் நம்ம டெம்ப்ட் ஆகும். அந்த டெம்ப்ட்டு தான் அவங்களுக்கு லாபம். நம்மளுடைய ஆசைகள், அதாவது சீக்கிரம் முன்னேறணுங்கிற ஒரு ஆசைகள், அந்த வெளிப்பாடுகள். ஏன்னா நமக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கிற மாதிரி நம்மளை உருவாக்கிடுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது இந்த அடுத்து, அதாவது மே மாதத்திலிருந்து அடுத்த 1.5 வருட காலங்கள் இதெல்லாம் நடக்கும். அப்போது இந்த விஸ்வாச வருடத்தில் இது வர்றதுனால, முக்கியமான இந்த 1 வருஷ காலம் விஸ்வாச வருடத்தில் வருது. அப்போது இந்த விஸ்வாச வருடத்தில் நாம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போது நம்ம இந்த வருடத்தில் நமக்கு லாபங்கள் உண்டு, அதே நேரத்தில் புத்திசாலித்தனம் உண்டு, பெரியவங்க கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய சொத்துகள் இதெல்லாம் நம்மளுக்கு சேரப்போகுது. இத்தனை நாள் இருந்த வராத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நமக்கு கிடைக்கும். நாம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணோம், அந்த வேலைக்கான பரிசுகள் நமக்கு கிடைக்கல, அது திரும்பி நமக்கு கிடைக்க போகிறது. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், போட்டி பந்தயங்களில், ஞாபக சக்தியில், இதிலெல்லாம் நம்மளுடைய கவனம் வேணும். முக்கியமாக எதிராளிகள் அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாகத்தான் அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்களே ஒழிய, நீங்கள் அவங்கள பார்த்ததுமே அவங்க உங்ககிட்ட பேசி அவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அப்போது அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மன ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா,
அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோன்னா இந்த விஸ்வாசு வருடம் உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் வளமையும் கொடுக்கும். ஆஸ்ட்ரோவெட்டின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.